Hello children, I wish you all Merry Christmas Eve, and welcome back to my channel Trending Kids Now. And today let's listen to the story of Champ and Vibin, the awesome brothers, preparing Christmas crib. ஒரு முறை இரண்டு சகோதரர்கள் சாம்ப் மற்றும் விபின் ஒரு அழகான கிராமத்தில் வாழ்ந்தனர். அவர்கள் இருவரும் மிகவும் அன்பானவர்கள், ஆனால் ஒருவருக்கொருவர் மாறுபட்ட தன்மைகள் இருந்தன. சாம்ப் மிகவும் சுறுசுறுப்பானவன், எப்போதும் புதிதாக யோசிக்கவும் முயற்சிக்கவும் தயாராக இருந்தான். விபின் மற்றொரு பக்கம் மிகவும் சாந்தமானவன், எப்போதும் திட்டமிட்ட முறையில் செயல்பட விரும்பினான். இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் அவர்கள் தங்கள் கிராமத்தில் உள்ள பெரிய கிறிஸ்துமஸ் கிரிப் உருவாக்குவதற்கு முடிவு செய்தனர். சாம், நாம் இந்த கிரிப் மிக அழகாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னான். விபின், ஆனால் நாம் அதை திட்டமிட்ட முறையில் செய்ய வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு திட்டம் அவசியம். இருவரும் கிரிப் உருவாக்க ஆரம்பித்தனர். ஷாம் புதுமையான எண்ணங்களை கொண்டு வந்தான். நாம் இங்கு ஒரு பெரிய நட்சத்திரம் வைக்கலாம் என்றான். விபின், ஆனால் நாம் முதலில் அடிப்படை அமைப்புகளை சரியாக செய்ய வேண்டும் என்று கூறினான். ஷாம் சில நேரங்களில் விபினை கவலையாக்கும் விதமாக செயல்பட்டான், ஆனால் விபின் எப்போதும் அமைதியுடன் பதிலளித்தான். இரண்டு சகோதரர்களும் ஒரே நேரத்தில் கிறிஸ்துமஸ் கிரிப் உருவாக்குவதில் ஈடுபட்டனர். ஷாம் தனது சுறுசுறுப்பான கைகளால் அழகான உருவங்களை உருவாக்கினான். விபின் தனது திட்டங்களை பின்பற்றி ஒவ்வொரு கட்டத்தையும் கவனமாக பார்த்தான். அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் உதவினர், மேலும் கிரிப் உருவாக்கும் போது அவர்கள் உறவுகள் மேலும் உறுதியாக மாறின. கிறிஸ்துமஸ் நாளில் கிராமத்தினர் கிரிப் பார்வையிட வந்தனர். அது மிகவும் அழகாக இருந்தது. நட்சத்திரம், வண்ணமயமான அலங்காரங்கள் மற்றும் கிறிஸ்துமஸ் கிரிப் அனைவரையும் மகிழ்ச்சியூட்டியது. ஷாம் மற்றும் விபின் ஒரே நேரத்தில் சந்தோஷமாக இருந்தனர். இது எங்கள் அன்பும் ஒருங்கிணைப்பும் என்றனர். இந்த அனுபவம் சகோதரர்களுக்கு அவர்களின் மாறுபட்ட தன்மைகளை ஒருங்கிணைத்து ஒற்றுமையுடன் செயல்படுவதன் முக்கியத்துவத்தை கற்றுத்தந்தது. அவர்கள் இருவரும் கிறிஸ்துமஸ் கிரிப் உருவாக்கும் போது அன்பும் ஒற்றுமையும் மற்றும் சகோதரத்துவத்தின் உண்மையான அர்த்தத்தை உணர்ந்தனர். Thank you for listening patiently. See you kiddos till the next video.